இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குப்பதிவுக்கு பிறகு பல செய்தி நிறுவனங்கள், ஊடகங்கள் கருத்து கணிப்பை வெளியிடும். ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையம் தடை விதித்திருந்தது. அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடியும் வரை எந்த மாநிலத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பையும் வெளியிடக்கூடாது என்று ஆணையம் தடை விதித்திருந்தது. ஆகவேதான் 23ஆம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று இருந்தாலும் கூட தமிழகத்தில் எந்த கட்சி வெல்லும், எந்த கட்சி தோற்கும், யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை பற்றிய தேர்தலுக்கு பிந்தைய, அதாவது வாக்குப்பதிவிற்கு பிறகு வெளியிடக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு பல செய்தி நிறுவனங்கள், முன்னணி ஊடகங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஊடகங்கள் எல்லாம் ஏற்கனவே வெளியிட்ட கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட 90% சரியாக இருந்திருக்கிறது. அந்த ஊடகங்களின் கருத்து கணிப்பை மட்டும்தான் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அந்த ஊடகங்களின் கருத்து கணிப்பின்படி திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக கலைஞர் காலத்திலேயே 2 முறை தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றியது கிடையாது. அண்ணா திமுக கூட 2 முறை தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. எம்ஜிஆர் கைப்பற்றி இருக்கிறார். ஜெயலலிதா ஒரு முறை தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார். ஆனால் கலைஞர் காலத்தில் கூட தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றாத திமுக ஸ்டாலின் காலத்தில் 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்ற போகிறது என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகள் சொல்கின்ற செய்தி என்ன? அக்னி என்கின்ற நிறுவனம் திமுக 169, அண்ணா திமுக 64, தமிழக வெற்றி கழகம் 1, மற்றவை 4 என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதற்கடுத்து பீப்புள் பல்ஸ் என்கின்ற ஒரு முக்கிய நிறுவனம் திமுக 125 முதல் 145 வரை வெல்லும், அண்ணா திமுக 65 முதல் 80 இடங்களை பிடிக்கும், தவேக 18 முதல் 24 வரை இடங்களை பிடிக்கும், மற்றவை 2 முதல் 6 என்று வெளியிட்டு இருக்கிறார்கள். மின்னம்பலம் என்கின்ற ஊடகம் 155 தொகுதிகளை திமுக வெல்லும், 72 தொகுதிகளை அதிமுக வெல்லும், தமிழக வெற்றி கழகம் 5 தொகுதிகள், மற்றவை 2 தொகுதிகள். பி மார்க் என்கின்ற நிறுவனம் 125 முதல் 145 வரை திமுக கூட்டணி வெல்லும், 65 முதல் 85 வரை அண்ணா திமுக, தமிழக வெற்றி கழகம் 16 முதல் 26, மற்றவை 1 முதல் 6 வரை. அடுத்து மேட்ரிஸ் 122 முதல் 132 வரை திமுக, 87 முதல் 110 வரை அண்ணா திமுக, 10 முதல் 12 வரை தமிழக வெற்றி கழகம், மற்றவை 0 முதல் 6 வரை. அதற்கு அடுத்து சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் என்கின்ற செய்தி நிறுவனம் 145 முதல் 160 வரை திமுக, 50 முதல் 65 வரை அண்ணா திமுக, தமிழக வெற்றி கழகம் 13 முதல் 18 வரை, மற்றவை 3 முதல் 8 வரை தொகுதிகளை கைப்பற்றுவார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் முன்னணி நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள். இன்னும் சில புதிய செய்தி நிறுவனங்கள் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் என்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் சரியான புள்ளி விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கிறது? நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம்.
அண்ணா திமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சியை பிடிப்பதற்கு காரணம் அவர்கள் அமைக்கின்ற கூட்டணி முதல் இடத்தை பெறுகிறது. இரண்டாவது, திமுகவிற்கு மாற்று அண்ணா திமுக, அண்ணா திமுகவிற்கு மாற்று திமுக என்று ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைத்து இருக்கிறார்கள். திமுக ஆட்சியின் மீது வெறுப்பு வந்தால் அந்த வெறுப்புக்கு ஆளான மக்கள், அந்த நடுநிலையாளர்கள் ஓட்டு அப்படியே அண்ணா திமுகவிற்கு மாறும். அப்பொழுது அண்ணா திமுக வெற்றி பெறும். அண்ணா திமுக ஆட்சி நடக்கின்ற பொழுது அண்ணா திமுகவின் மீது வெறுப்பு வந்து அண்ணா திமுக வெறுப்பு ஓட்டுக்கள் அப்படியே திமுகவிற்கு மாறும். அப்பொழுது திமுக வெற்றி பெறும். இப்படித்தான் கடந்த பல ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறது. திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்களை வாங்கிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அந்த வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றி கழகம் அண்ணா திமுகவின் ஓட்டுகளையும் வாங்கி இருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை நடிகர் விஜய் நிகழ்த்தி இருக்கின்ற காரணத்தால் இந்த தேர்தலில் திமுக நிச்சயம் அறுதி பெரும்பான்மை பெறும் என்று தேர்தலுக்கு முன்பே பல கருத்து கணிப்புகள் வந்தது. நேற்று வந்த கருத்து கணிப்புகளும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது என்று மே மாதம் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். ஆனால் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறுகளை செய்திருக்கிறார். கூட்டணி அமைத்ததில் முதல் தவறை செய்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொன்னவர் தேர்தல் நடப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார். அதற்கு அடுத்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வட தமிழகத்தில் வன்னியர்களின் பெருமளவு வாக்கு வங்கியை வைத்திருந்த மருத்துவர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி இரண்டாக உடைத்தார். அவசரமாக அன்புமணியை அழைத்து எடப்பாடி பழனிசாமி அன்புமணியோடு மட்டும் கூட்டணி அமைத்தார். எடப்பாடி பழனிசாமி சற்று அவசரம் காட்டாமல் அமைதியாக பொறுமையாக மருத்துவர் ஐயாவிடம் பேசி கூட்டணி வைத்திருந்தால் அன்புமணியும் வேறு வழி இல்லாமல் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்திருப்பார். ஏனென்றால் அன்புமணி திமுக கூட்டணிக்கு போக முடியாது. திமுக கூட்டணி அன்புமணிக்கான அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டது. கடந்த 2 வருடங்களாக அன்புமணி திமுகவின் எதிர்ப்பு அரசியலை கடுமையாக செய்திருக்கிறார். திமுகவிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். ஆகவே அன்புமணிக்கு திமுக கதவுகள் திறக்கப்படவில்லை. முதலில் மருத்துவர் ஐயாவை, பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த கூட்டணிக்கு மருத்துவர் ஐயாவின் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி இணைத்திருந்தால் அதற்கு பிறகு அன்புமணியும் இந்த கூட்டணியில் இணைந்திருப்பார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்திருக்கும். தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தில் தோல்வியை சந்தித்தாலும் வட மாவட்டங்களில் அண்ணா திமுக மிகப்பெரிய வெற்றியை 2021ஆம் ஆண்டு பெற்ற வெற்றியை விட அதிகமான வெற்றியை ஈட்டி இருக்க முடியும். கிட்டத்தட்ட அண்ணா திமுக பெறப்போகின்ற தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அமைத்த கூட்டணி ஒரு காரணம். இரண்டாவது காரணம், எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல மக்களை கவரக்கூடிய ஒரு பேஸ் வேல்யூ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. எம்ஜிஆருக்கு இருந்த கவர்ச்சி, ஜெயலலிதாவுக்கு இருந்த கவர்ச்சி, எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை, ஜெயலலிதாவின் மீது வைத்த நம்பிக்கை எடப்பாடியின் மீது மக்களுக்கு இல்லை. அதுவும் அண்ணா திமுகவின் தோல்விக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறது. கிட்டத்தட்ட இந்த கருத்து கணிப்புகள் 90% சரியாக இருக்கலாம். வேறு ஏதேனும் அதிசயம் நடந்தால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரலாம். என்ன நடக்கப் போகிறது என்பதை 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.